கடந்து போவோம். கடந்த நாட்களில் இயேசு ஏன் குழந்தையாக பிறந்தார் என்ற சத்தியத்தை தொடர்ந்து நாம் தியானித்துட்டு வருகிறோம். முதலாவது காரியமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவர் குழந்தையாக வந்தார். இரண்டாவது, தீமையாக சொல்லப்பட்ட பழிச்சொற்களை, மனிதன் மீது தீமையாய் சொல்லப்பட்ட பழிச்சொற்களை மனிதனாய் நன்மையாய் மாற்றினார் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக அடையாளமாக அவர் வந்தார். நான்காவதாக ஏன் அவர் குழந்தையாக பிறந்தார் என்றால் நம்மை போல வாழ்ந்து நம்முடைய பாடுகளை அனுபவித்து நமக்கான ஒரு பரிகாரியாக, நமக்கு ஒரு பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று பரிந்து பேசுகிறவராக தம்மை வெளிப்படுத்தும்படியாக அவர் குழந்தையாக பிறந்தார் என்று நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் கூட அதனுடைய 5வது காரியத்திற்கு நேராக கடந்து போகிறோம். ஏன் இயேசு குழந்தையாக பிறக்க வேண்டும்? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வார்த்தையை போன வாரமும் இதே வசனத்திலிருந்து தான் தியானித்தோம். இதனுடைய 2வது பகுதியை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்றது தான் இந்த நாளினுடைய நாம் தியானிக்க போகிற வார்த்தை. இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு ஏன் குழந்தையாக பிறந்தார் என்கிற 5வது காரியம் என்னவென்றால், அவர் நம்மோடு இருக்க விரும்பினார். அல்லேலூயா. அல்லது அவர் நம்மில் ஒருவராக இருக்க விரும்பினார். அதுதான் 5வது காரணமாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு பிறக்கும் போது அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்ம கூடயே இருக்கிறார். அதற்காகவே இயேசு குழந்தையாக பிறந்தார். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறார், அழகா உண்டாக்குறார். உலகத்தை யாருக்காக உண்டாக்குகிறார்? மனிதனுக்காக உண்டாக்குறார். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாமே யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 27, 28 வாசிச்சோம்னா தெரியும். கர்த்தர் சொல்லுவாரு, நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறேன், நீங்க இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது. இது தண்ணியை நீ குடிச்சுக்கோ, இந்த மலையை உன் வீடா மாத்திக்கோ, இந்த மிருகங்கள், இந்த கனிகள் எல்லாம் உனக்கானது. இது எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள். இதெல்லாம் கர்த்தர் ஏன் செஞ்சாருன்னா, அவர் தம்மோடு ஒரு சொந்தம் வேணும்னு ஆசைப்படுறார். தமக்கு ஒரு சொந்தம் வேணும். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் எல்லாவற்றுக்கும் ஆதியானவர். அவருக்கு துவக்கம் கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரே தெய்வம். அவருக்கு கீழே பணிவிடைக்காரர்களை அநேகம் வச்சிருக்கிறார். தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பணிவிடை ஆவிகள் என்று வேதம் சொல்கிறது. பணிவிடை ஆவிகள் அவருக்கு கோடியா இருக்குது. 1000 10,000 தூதர்கள் இருக்கு. ஆனா அவருக்கு சொந்தம் என்று யாருமே இல்லை. அவர் தனியா இருக்கிறார். இப்போ ஒரு பெரிய ஒரு மாளிகை, 1000 வேலைக்காரர்கள் இருந்தாலும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் என்ன எப்படி இருக்கும்? தனிமை இருக்கும். ராத்திரி போய் தூங்கும்போது நான் வேலைக்காரன் கூட தூங்க முடியும், போய் தனியாக தான் தூங்கணும். உறவுகள் இல்லாம தனிமை. தேவன் என்ன பண்றாரு? தமக்காக ஒரு யாரையாவது உண்டாக்கும், தாம் உறவாட, தாம் அசைவாட, தாம் உலாவி சந்தோஷப்படத்தக்க ஒருவர்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை உண்டாக்குகிறார். அதனாலதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டார். அவங்களுக்கான பிரைவேட் ஸ்பேஸ் ஆண்டவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவங்கள ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்துல வச்சார். ஒரு நல்ல தோட்டத்தை உண்டாக்கி அதில் வைத்திருந்தா அவங்களுக்கான நேரம் இருக்கும். ஆனால் எப்பயும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரலோகத்துலேருந்து வருவார். வந்து தோட்டத்தில் இவங்க கூட கொஞ்சம் நேரம் உலாவி, இவங்களோட பேசி, இவங்களோட சந்தோஷப்பட்டுட்டு திரும்ப அவர் பரலோகத்துக்கு போவார்.
இதற்காகவே மனுஷனை உண்டாக்கினார். அதனாலதான் ஒரு வசனம் இருக்கும், அவர் ஏன் ஒருவனை உண்டாக்கினார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை உண்டாக்கினார்? பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கத்தானே அப்படின்றது. அதாவது ஒரு பரிசுத்த ஜனத்தை உண்டாக்கி தமக்காக ஒரு ஜனம், தன்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லத்தக்க ஒரு கூட்டம் வேணும்னு கர்த்தர் நினைச்சுனா உலகத்துல மனிதனை உண்டாக்குறான். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மனுஷன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரோட மெயின் மோட்டிவ் இதுதான். நீங்க வேதத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, ஆண்டவர் இவ்வளவு நாள் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கிறதுக்கும் சரி, இனி அவர் வச்சிருக்கிற திட்டங்களும் சரி, வருகையும் சரி, எல்லாமே சரி, எதற்காக இருக்குன்னா அவருக்குன்னு ஒரு தான் வேணும், அவருக்கு சொந்தமா ஒரு ஜனம் வேணும், அவர் எப்பொழுதும் அவங்களோடு இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வேணும். அதற்காக தான் இந்த முழு வேதமும் சரி, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் சரி, இனி நடக்க போற சம்பவங்களும் சரி. ஆனா மனுஷன் இந்த திட்டத்துல இருந்து வெளியே வர ஆசை. நம்ம வாசிப்போம். முதலாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். இப்ப ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை எங்க இருந்து துரத்திட்டாரு? ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்திட்டாரு. ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? அவர்களை துரத்திட்டு அவரும் வெளியே வந்துட்டார். அவரும் எங்க இல்ல, தோட்டத்துல இல்ல, அவரும் வெளியே இவங்க கூட வந்துட்டார். அதனாலதான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லும், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆதாம் ஏவாள் கூட இருக்கிறாங்க. கீழே அப்படியே வாசித்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துவாங்க, 4ஆம் வசனத்துல கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தோட்டத்துல இல்ல, அவர் வெளியே இவங்க கூட இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த தோட்டத்தை தான் விளக்குனார். எதை விளக்குனார்னா ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணிடக்கூடாது, மனுஷன் புசிச்சிடக்கூடாதுன்றது தான் கர்த்தருடைய ஒரு பெரிய நோக்கமா இருந்துச்சே தவிர்த்து அந்த உறவை அவர் கட் பண்ணல. அவங்களோட தான் இருக்கிறார், அவங்களோட தான் உறவாடிட்டு இருக்கிறார். காயினுடைய முகம் மாறுது, கர்த்தர் வருவார். ஏன் உன் முகம் மாறுது? நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லையோ நின்று பேசிட்டு இருப்பார். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். கர்த்தர் என்ன பண்றாரு? சரி, உன்னை யாரும் கொன்றக்கூடாதுன்னு நான் என்ன பண்றேன், உன் மேல ஒரு அடையாளத்தை வைக்கிறேன். அதை பார்க்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. ஆனா மனுஷன் என்ன பண்றான் பாருங்க, அதனுடைய 16ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு அப்படின்றது. அதாவது ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார், ஆனா காயின் என்ன பண்றான், ஆண்டவர் இருக்கிற இடத்த விட்டு என்ன பண்றான், புறப்பட்டு வேற இடத்துக்கு போறான். மனுஷன் முதல்ல ஆரம்பிக்கிறது அவருடைய பிரசன்னம் வேணான்னு ஒதுங்க ஆரம்பிச்சு. அதனாலதான் காயின் சந்ததியை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை வேணான்னு மனுஷன் ஒதுக்கினான். அடுத்து யாத்ராகமம் அதனுடைய 20ஆவது அதிகாரம் அதனுடைய 19ஆவது வசனம், மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. முதல்ல அவரோட பிரசனத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போக ஆரம்பித்தோம். மனுஷன் என்ன பண்ண ஆரம்பித்தான், ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் ஒரு தூரத்தில் இருங்க, நீங்கள் அங்கேருந்து என்கிட்ட பேசுங்க, நான் கேட்குறேன், நம்மெல்லாம் நல்லா இருந்து போனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னா. அதனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், மலைக்கிட்ட யாரும் என்ன பண்ண வேணாம், வர வேணாம், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மலையின் மேலே இறங்கி ஜனங்களோட பேசுகிறார், கட்டளைகளை சொல்கிறாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக, நான் எரிச்சல் உள்ள தேவன், 10 கட்டளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக ஜனங்க கிட்ட பேசுகிறாரு. மோசையை கொண்டு பேசலை, நேரடியாக பேசுகிறாரு. ஜனங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மோசே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆண்டவர் எங்ககிட்ட பேசுகிறோம். ஆண்டவர் எவ்வளோ ஆசையாக அவ்வளோ பெரிய பரலோகத்தை விட்டுட்டு பூமியில் இறங்கி ஒரு மலை மேலே உட்காந்து உங்களோட பேசுகிறாரு. ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆண்டவர் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தேவனா இருங்க, அதெல்லாம் ஓகே, சொல்கிறத என்ன பண்ணுங்க, வேற யார்ட்டையாவது சொல்லி விடுங்க. 2வது இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் ஆரம்பிக்குது. அடுத்து யாத்திராகமம் 32ஆவது அதிகாரம் அதனுடைய 1ஆவது வசனம், மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால்
நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுட்டார். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, மலையின் மீது ஏறி போகிறாரு. எத்தனை நாள் ஆகுதுன்னா 40 நாள் ஆகுது. யார் வரலை? மோசே வரலை, கீழே வரலை. ஆனால் மலையில் என்ன இருக்குது? தேவனுடைய அந்த பிரசன்னம் அது அப்படியே தான் இருக்குது. இப்போ வராதது யார்? மோசே. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? மோசேக்கு ரீப்ளேஸாக யாரையாச்சும் உண்டு பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அவங்க யாருக்கு ரீப்ளேஸாக உண்டு பண்ணாங்க தெரியுமா? தேவனுக்கு ரீப்ளேஸ். அதாவது எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை. இது வரைக்கும் யார் முன்னாடி போயிட்டு இருந்தா? கர்த்தர் முன்னாடி போயிட்டு இருந்தார். மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? முன்னாடி போவார், இவங்க பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் முன்னாடி போயிட்டு இருந்த கர்த்தரை மோசே வர தாமதிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அதுக்கு ரீப்ளேஸாக வேற ஒன்று வச்சாங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போக வேண்டாம், இந்த தெய்வம் என்ன பண்ணும், எங்களுக்கு முன்னாடி போகும். நீங்கள் வேணா எங்கே வந்துடுங்க, பின்னாடியே வாங்க. முன்னாடி போகிறது இந்த தெய்வம் தான். முதல்ல ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. அதனால சரி, ஆண்டவர் என்ன பண்ணார், நான் கொஞ்சம் முன்னாடி இருந்துக்கிறேன், நீ என் பின்னாடியே வா. நீங்கள் நெருங்கி தான் வரமாட்டுற, பின்னாடியாச்சு வா, நான் பேசிக்கிட்டே வரேன். ரெண்டாவது என்ன பண்ணாங்க, ஆண்டவர் நீங்கள் எங்ககிட்ட பேசாதீங்க, நீங்கள் வேணால் போங்க, நான் வேணால் ஃபாலோ பண்ணுறேன், பேசுகிறதுனா வேற யார்கிட்ட பேசி சொல்லி விடுங்க, கேட்டு. இப்போ மூன்றாவது என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நீங்கள் முன்னாடி போக வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்னாடிலாம் போக வேணாம், முன்னாடி நாங்கள் வேற ஒருத்தவங்களை அனுப்பிக்கிறோம். இப்படி போகுது. அடுத்து 1 சாமுவேல் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்கும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இப்போ ஆண்டவர் சரி, நான் நீங்கள் என்னை கிட்ட தான் விட மாட்டீங்க, நான் தூரத்தில் இருந்தாச்சும் உங்களை நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கானானுக்குள்ளே கொண்டு வந்த தேவன் அவருடைய நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அந்த நியாயாதிபதிகளை அவராக ஏற்படுத்துவார். ஒன்று தூதர்களை கொண்டு சந்திப்பார், இல்லை சில நம்ம ஏற்கனவே தியானித்தோம், அவரே நேரடியாக என்ன பண்ணுவார், ரெக்ரூட் பண்ணிட்டு போவார். நீ இதம்பா பார்த்துக்கணும், அவனை ரெக்ரூட் பண்ணிட்டு போகிற அப்படின்னு பண்ணிட்டு போவார். ஆனால் இப்போ ஜனங்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்ன வேணும், ராஜாவே. அப்போ சாமுவேல் என்ன பண்ணுவார், 6ஆம் வசனம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றையும் அவர்கள் சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள். கர்த்தர் சொல்லுவார், அவங்க ராஜா வேணும்னு கேட்டது நீ செத்து போற அப்படின்றதுக்காக இல்லைப்பா, நீ இல்லைனாலும் அவங்க வாழ்ந்துருவாங்க, அவங்களுக்கு நான் வேணாமா, நான் ராஜாவாக இருக்கக்கூடாதான். அதனால என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஆண்டவர் வேணாம், எங்களுக்கு மனுஷ ராஜா. இது வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு மேலே பாதுகாப்பாக இருந்தார், ராஜாவாக இருந்தார், சகல தேவையும் பார்த்து கொண்டார், வானத்திலிருந்து அப்பங்களை போஷித்தார், என்னென்னோ செஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு ராஜாவாலாம் வேணாம், மற்ற ஜனத்துக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்னது, ஒரு மனுஷ ராஜா வேணும். அடுத்து என்ன நடக்குது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோட இருக்கிறாரே என்றார். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்படின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தாவீது ராஜாவாயிட்டார், எல்லா சமஸ்த இஸ்ரவேல் யூத தேசங்களுக்கு ராஜாவாயிட்டார்.
வீட்டில் நல்லா ஒய்யாரமாக உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை வரும். என்னன்னா, நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், என் தேவனுக்கு என்ன இல்லை, ஒரு ஆலயம் இல்லை அப்படின்னு. ஆனால் ஆலயம் தேவனுடைய திட்டம் கிடையாது. கூடாரம் தான் தேவனுடைய திட்டம், ஆலயம் தாவீதுனுடைய திட்டம். ஆலயம் கட்டுறதை தேவன் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டார். ஆலயம் கட்டுறன்னு தாவீது தான் யார்கிட்ட கேட்பா? தேவன்கிட்ட கேட்பா. ஏன் ஆண்டவர் ஆலயம் கட்ட விரும்பல அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். ஆண்டவர் என்ன விருப்பப்பட்டார்னா, நான் தங்குற மாதிரி நீ ஒரு இடம் கட்டினா நான் அங்கே தான் இருப்பேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் எங்கே திரும்ப இருப்பேன்? நான் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன்? உலாவிட்டே இருப்பேன். நான் என் ஜனம் இருக்கிற இடம்லாம் என்ன பண்ணுவேன்? உலாவி உலாவி என் ஜனத்தோடையே இருப்பேன். ஆனால் தாவீது கேட்டுட்டான்ட்டு ஆண்டவர் எதுக்கு சம்மதிப்பார் தெரியுமா? ஆலயத்துக்கு சம்மதிப்பார். அந்நாள் முதற்கொண்டு தேவன் எங்கே தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு? ஆலயத்தில் தான் இருக்கு. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அப்படியே ஒதுக்கி வச்சாங்க. முதல்ல ஆண்டவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று பேசுங்க, பழக்க வழக்கெல்லாம் வச்சு போனாங்க. அடுத்து பேசாதீங்க அப்படின்னாங்க. அடுத்து முன்ன போகாதீங்க அப்படின்னாங்க. அடுத்து நீங்கள் எங்களுக்கு அதிகாரியாலாம் இருக்காதீங்கன்னாங்க. இப்போ அடுத்து சொல்கிறாங்க, ஆண்டவர் நீங்கள் ஒரு இடத்துல இருங்க, வேணும்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்களாக வரோம், நீங்கள் உலாவிட்டுலாம் இருக்கிற வேணும், நீங்கள் ஒரு இடத்துல இருங்க. அதனால தான் அந்த கூடாரம் அழிக்கப்பட்டவே இல்லை. தேவன் போட்ட ஆசரிப்பு கூடாரம் அழிக்கப்பட்டதா நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனால் ஆலயம் பல முறை, 2 முறை அழிக்கப்பட்டுச்சு. சாலமோன் கட்டின தேவாலயம் அழிக்கப்பட்டுச்சு. பின்பு செருபாபேல் எஸ்ராவின் நாட்களில் கட்டப்பட்ட தேவாலயம் இப்போ அழிக்கப்பட்டுருச்சு. 3வது தேவாலயம் கட்டுவாங்க, அதுவும் கர்த்தர் ஆயுட அரசாட்சி முடியும் போது அழிப்பார். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவரே ஆலயம், அவர் தான் ஆலயம், அவருக்கு ஒரு ஆலயம் கிடையாது. ஏன்னா இவர் சொல்ற வேதம் சொல்கிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் ஒரு இடத்துக்குள்ள அடக்க முடியாது. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு இடத்துக்குள்ள வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்து ஏசாயா 57 அதனுடைய 8வது வசனம், கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக ஒரு ஞாபகக்குறியை வைக்கிறாய், நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய், ஏறி போய் உன் மஞ்சத்தை அகலமாக்கி அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணினார், அவர்களுடைய மஞ்சத்தை காண்கிற எல்லா இடத்திலும் அதை நேசித்தாய். இது தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இது ஒரு தீர்க்கதரிசனம் ஓமையாக எழுதப்பட்டிருக்க ஒரு பெண்ணை வைத்த மாதிரி. என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டே இருந்தாங்க, ஆனாலும் இப்பவும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு கட்டம் மேலே போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? மற்ற தெய்வங்களுக்கு தங்களை விற்று விட்டார். மற்ற தெய்வங்கள் தான் எங்கள் தெய்வம்னு சொல்லி இவரை மொத்தமாகவே வேணான்னு விளக்குனாங்க. இது வரைக்கும் பாசியெல்லாம் அங்கே இருங்க இங்கே இருங்கன்னு விளக்கிட்டு இருந்தவங்க மொத்தமாகவே இப்போ தெய்வ பிரசனமே எங்களுக்கு வேணாம், அந்த தெய்வம் எங்களுக்கு போதும்னு மொத்தமாக தெய்வத்தை மாற்றிட்டு போயிட்டாங்க. நல்லா யோசித்து பாருங்க, மனுஷனை கர்த்தர் எதுக்கு உண்டாக்குனார்? அவர்களோடு இருக்கணும், அவர்களோடு இருக்கணும். அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்போ அவர் யாராக தாங்க இருந்திருக்கிறாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு அப்பா மாதிரி தான் அவர் இருந்தார். அப்பா மாதிரி சகல தேவையும் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாவற்றையும் போஷித்து அவங்களோடு சந்தோஷமாக விளையாடி, ஒரு குழந்தைகளை ஒரு தகப்பன் பார்க்க கூட்டிகிட்டு போய் விளையாடுற மாதிரி ஏதேன் தோட்டத்தில் அவங்களோட சந்தோஷமாக இருந்தவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்று தான், இவர்கள் என்னோடு இருக்கணும், நான் அவர்களோடு இருக்கணும், நான் அவர்களில் மகிழணும், அவங்க என்னில் மகிழணும். இப்படியே நீடித்த நாட்களாக, ஒரு நித்திய நாட்களாக ஒரு உறவு எனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவருக்கு மனிதன் திரும்ப கொடுத்தது என்ன தெரியுமா? அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கண்ணுக்கு முன்னாடி நொறுக்கிக்கிட்டே வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறாங்க, பேசாதீங்கன்றாங்க. யோசித்து பாருங்க, நம்ம ரொம்ப ஆசைப்படுகிற ஒருத்தவங்க நம்மகிட்ட என்கிட்ட இனிமேல் நீ பேசவே பேசாத அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த அந்த பழக்கம் திடீர்னு உடையும் போது மனசு பேச மாட்டாங்களா? அதுவும் அவங்க கண்ணுக்கு எதிரிலேயே இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொடுமை. தூரத்தில் இருந்தால் கூட தெரியாது, கண்ணுக்கு எதிரிலேன்ட்டு சர்ச்சஸ்லாம் சிலது நடக்கும். நல்லா பழகிற ஒருத்தவங்க திடீர்னு ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் என்ன பண்ணுவாங்க? மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு பேசணும் போல இருக்கும், பேச மாட்டாங்க. அதுவும் நம்ம எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டோம், அது இன்னும் கொடுமை. கர்த்தர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஒரு குறையே வைக்கல.
அதனாலதான் ஆண்டவர் கேட்பார் ஒரு இடத்துல, என்னிடத்துல என்ன அநீதியை கண்டீங்க அப்படின்பாரு. இடத்துல என்ன குறைய கண்டீங்க நீங்க என்னை விட்டு போறதுக்கு? நான் என்ன உங்களுக்கு குறை வச்சேன்? இது சாதா வார்த்தை கிடையாதுங்க. ஒரு தெய்வம் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா மனுஷன் எந்த அளவுக்கு உடைச்சிருப்பான், எந்த அளவுக்கு ஆண்டவரை துன்பப்படுத்திருப்பான். ஆனாலும் இப்ப மனுஷன் விலகி 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 போறாரு, ஆண்டவர் எடுத்துருமா பண்றாரு, பின்னாடியே போறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதும் போது ஒரு வசனம் வரும், அவர்களுக்கு பின்னாக சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு இருக்கும். அவங்க போற இடம்லாம் தண்ணி தாகும். போன நேரத்தில் நம்ம பண்ணுவாங்க, நல்ல மழையா பார்த்து அடிப்பாங்க, உடையும். ஆண்டவர் அப்படிதான் கொடுத்தாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது அது யாரா? கிறிஸ்துவம். இவங்க ஆண்டவரா வந்து என்ன பண்றாங்க, நீங்க எங்ககிட்ட பேசாதீங்க, எங்க கிட்ட வராதிங்கன்றாங்க. அதனால இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரு மலையா மாத்திட்டு கூடவே போறாரு. போற இடத்துல எல்லாம் தாகம் வரப்புள்ள தன்னை பிளந்து தண்ணீர் தந்தார். அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை, அவங்களோட ஒருத்தர் வந்துட்டே இருக்கிறாரு. இவங்க விரட்ட விரட்ட துரத்த துரத்த கூடவே வராரு. இவங்க என்ன பண்றாங்க, அவருடைய உறவை கொஞ்சம் கொஞ்சமா முறிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, அவங்க சோர்ந்து போகும்போதுதான் உறவு புதுப்பிக்கிறார். வாசிப்போம், ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம்மி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. இந்த வசனம் மட்டும் படித்தா ஆண்டவர் வில்லனா தெரிவார். ஆனால் அப்படியே அதற்கு அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிப்போம், என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இப்ப என்னப்பா, நான் ஆண்டவர், நீங்க என் ஜனம் அப்படின்றதுனால தானே என்ன விளக்குறீங்க. சரி, நான் ஆண்டவர் இல்லை, நீங்க என் ஜனம் இல்லை, நான் அப்பா, நீங்க பிள்ளைங்க, அப்படி இருந்து போமா, அப்படி வாழுவோம் அப்படின்றாரு. இப்படி கிட்ட வராரு. சரி, நான் என் தரத்தை தாழ்த்திக்கிறேன், நான் தேவனா இருக்கிறேன், என் தெய்வத்தை விட்டுட்டு நான் வரேன், நான் அப்பாவா வரேன், நீ என் பிள்ளையா. இப்பையும் விலகுறாங்க, பிரிகிறாங்க. அடுத்த ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனம் வரைக்கும், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்தில் வந்த நாட்களிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போ இன்னும் பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போய் எங்க போயிட்டாங்க, பாபிலோன்ல அடிமைப்பட்டு போயிட்டாங்க, வனாந்திர வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நான் வரேன், உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வந்து அவளை அப்படி பக்கத்தில் உட்கார வச்சு, இஸ்ரவேல உட்கார வச்சு, ஏன் இந்த கஷ்டம் உனக்கு எதுக்கு, நான் உனக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நயங்காட்டி, அதாவது பட்சமாய் பேசுறதுன்னா யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவையான்னு இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணாராம், வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளோட பட்சமாய் பேசினார். பட்சமா மீன்ஸ் அவளுக்கு தனக்கு தான் துரோகம் பண்ணான், தனக்கு தான் துரோகம் பண்ணிட்டு போனான். ஆனால் ஏன் இப்படி பண்ற, இது வேணாமே, உனக்கு நல்லா நம்ம வாழலாமே, ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை நான் உனக்கு வச்சிருக்கிறேனே, நீ வா அப்படின்னு அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு பழைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப தந்து, அவளுக்கு எகிப்து நாட்களில் எப்படி ஆண்டவர் அவளுக்கு நல்லவராக இருந்தாரோ அந்த நன்மைகளை திரும்ப கொடுத்து அவளை பாட வைப்பாராம். அப்போ என்ன சொல்றாரு, நீ என்னை என்னன்னு கூப்பிட வேணாம், பாகாலின்னு கூப்பிட வேணாம், என்னை என்னன்னு கூப்பிடு, இஷின்னு கூப்பிடு. பாகாளி அப்படின்னா தேவன் அர்த்தம், பாகாளினா தேவன் அர்த்தம், இஷி அப்படின்னா கணவன் அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை என்னன்னு கூப்பிடாத, தேவன்னு கூப்பிடாத, என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடு. நான் உனக்கு ஒரு புருஷனா இருக்கிறேன், நான் மணவாளனா இருக்கிறேன், நீ மணவாட்டியா இரு. எந்த அளவுக்கு பாருங்க, இவங்க விலகி விலகி போறாங்க, இவர் நெருங்கி நெருங்கி வர்றாரு. எந்த உறவு ரொம்ப நெருக்கமோ அந்த உறவா மாறுறாரு. இப்படியே போகுது, இப்படியே க்ஷணம் போயிட்டே இருக்கு.
அவங்க விலகி போகிறதும் இவர் நெருங்கி போகிறதும், இவங்க விலகி போகிறதும் இவர் நெருங்கி போகிறதும், இப்படியே போயிட்டுருக்கிற ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று நிறைவேறுகிறது. அதுதான் இயேசு குழந்தையாக இருக்கிறது. அவர் ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தாரு, இவங்ககிட்ட என்ன நெருங்கினாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் இயேசு என்ன தெரியும், தேவன் என்ன தெரியுமா பண்ணார், இயேசுவா மனு உருவா அந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தார். குழந்தையாக பிறந்து தன்னுடைய 30 ஆண்டு காலம் அவர் தேவன்னு யாருக்குமே தெரியாது. மரியாள் யோசேப்பு கூட 12 வயசு வரைக்கும் அவர் எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணாங்க, ஒரு சாதாரண ஒரு பையனாக தான் ட்ரீட் பண்ணாங்க. தேவாலயத்துக்கு போகிறாங்க, ஆண்டவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. இவங்க வந்துட்டாங்க, 2 நாள் பிரயாணம் தூரத்தில் பார்த்தா இயேசுவை காணும். திரும்பி போய் பிடிச்சி திட்டுறாங்க, என்ன கூட வராமல் இப்படி இரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் நான் இருக்க வேண்டாமா. அப்போ தான் அவங்களுக்கே என்ன வருது, ஒரு தெளிவு வருது. அது வரைக்கும் அவங்க எப்படி நினச்சிட்டாங்க, இவர் குழந்தை சின்ன பையன் தொலைஞ்சு போயிட்டா என்ன ஆகும், அப்படி தானே யோசித்ததுனால தானே பதறி போனாங்க. அவர் தேவன்ற அந்த எண்ணம் இருந்தால் அந்த பதட்டம் வந்திருக்குமா, வந்திருக்காது. தகப்பன் தாய்க்கு கூட அவர் தம்மை ஒரு சாதாரண ஒரு பிள்ளையாக தான் காண்பிக்க விரும்பினார். ஏன், ஒரு உறவு கொள்வதற்காக. அவர் தேவனா வெளிப்படுத்தலை. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுது, யோவான் பிறந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 80வது வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். இந்த யோவான் ஸ்நானகனும் சரி இயேசுவும் சரி எந்த வயசுல ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவர் ஊழியத்துக்கு வர வரைக்கும் எங்கே இருந்தாராம், வனாந்தரத்தில் தனிச்சு யாருக்கும் தெரியாமல் உலகத்திற்கு தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்தாராம். வளர்ந்து ஒரு சின்ன ஒரு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஒரு 12 வயதுக்கு அப்புறம் அவர் தனிச்சு போய் வாழ்ந்தாராம் யோவான் ஸ்நானகன். ஏன்னா அவருடைய தகப்பன் தாய் எப்படிப்பட்டவங்க, வயது சென்றவங்க. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கு என்னது, ரொம்ப வயசு. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அவங்க அந்த நாட்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும், மறித்திருந்திருக்கணும். அதனால யோவான் என்ன பண்ணுறாரு, வனாந்திரத்தில் போய் தனியாக, வனாந்திரங்களில் பல வனாந்திரங்களில், அந்த வசனத்திலே எழுதியிருக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான்ட்டு, ஒரு வனாந்திரம் இல்லை பல வனாந்திரங்களில் யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தார். யாருக்கும் தெரியாது. ஊழியம் வருது, திடீர்னு முளைச்சு வராரு யாரு, யோவான் ஸ்நானகன். அது வரைக்கும் யார் கண்களுக்கும் தெரியாமல் மறைந்துரு. ஒரு மனிதன் ஊழியத்துக்கு வருவதற்காக மறைந்து வாழ்கிறான். ஆனால் ஒரு தெய்வம் 30 வயசுல ஊழியம் வர வரைக்கும் அவர் மறைந்து வாழலை, அவர் வெளியரங்கமாக வாழ்கிறாரு. ஆனால் மனிதனாக வாழ்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனமும் அப்படியே அதனோடு கூட சேர்த்து யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். இந்த 2 வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 42வது வசனம், இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இப்போ இயேசு தம்முடைய சொந்த ஊருக்கு போகிறாரு, நாசரேத்துக்கு போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு, மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். 30 வயசில் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். அப்போ அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, இவர் தச்சன் அல்லவா, இவருடைய தாயார் மரியாள் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் இவங்க தானே, சகோதரிகள் இவங்க தானே, இவர் நம்ம கூட தானே இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒன்றுக்கு ஒன்றா பழகிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போது 30 வயசு வரைக்கும் இயேசு எப்படி அவங்க கூட இருந்திருப்பாரு, எதுவுமே செய்யலை. அவர்களை போலவே வாழ்ந்தார்.
ஏன் இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் சொல்கிறேனே, இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தது யார்? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். அவன் சொல்கிறான், நான் வந்ததே யாருக்காக தான்? இவருக்காக தான் வந்தேன். ஆனால் நானே இவர் என்ன பண்ணலை, அறியலை. அதாவது பார்க்கலன்னு இல்லை, கசின். இவர் யாரு? இயேசுவுக்கு சொந்தக்காரர். சின்ன வயசுலேருந்து இவங்கெல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க தான். ஆனால் இவருக்காக தான் நான் வந்திருக்கேன்னு கூட அவர் அறியாத அளவுக்கு இயேசு ஒரு மனிதனாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு பிள்ளையாக, ஒரு தகப்பன் தாய்க்கு பிள்ளையாக வாழ்ந்தார். சகோதரர்களுக்கு அண்ணனாக வாழ்ந்தார். வீட்டில் மூத்த பையன் இயேசு தான், அண்ணனாக வாழ்ந்தார். உறவினர்களுக்கு உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தார். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 44வது வசனம், அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ மரியாளும் யோசேப்பு எங்கே போய் இயேசுவை தேடினாங்கன்னா, உறவினர்கள்கிட்ட அறிமுகமானவர்கள்கிட்ட போய் இயேசுவை தேடினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு எல்லாரும் கூட சோஷியலாக பழகினார். யார் கூட பழகாமல் இல்லை. உறவினர்களா அவங்க வீட்டில் போய் தங்கிடுவார் இயேசு. அம்மா அப்பா கூட தான் இருப்பேன், நான் வேறு எங்கேயும் வரமாட்டேன் அப்படிலாம் கிடையாது ஆண்டவர். யார் வீட்டுக்கு? உறவினர் வீட்டுக்கு போயிடுவார். அறிமுகமானவர்கள் வீட்டுக்கு போயிடுவார். இயேசு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். தம்மை வெளிப்படுத்தவே இல்லை 30 வயசு வரைக்கும். ஏன்? நம்மோடு கூட இருக்கிறதுக்காக, நம்மோடு கூட வாழ்வதற்காக. மனுஷன் கூட நானும் வாழணும். இந்த உறவுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸே பண்ண இந்த உலகத்துக்கு வரேன். அதை நான் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறேன், அனுபவிக்க போகிறேன். இந்த உலகத்தில் யாருக்கும் தம்மை வெளிப்படுத்தவே இல்லை, யாருக்கும் தம்மை காண்பித்து கொடுக்கல. ஒரு மனுஷனை போல அழகாக அவர் தெருக்களில் விளையாடி இருப்பார் ஆண்டவர். மற்றவங்களோடு சேர்ந்து, தன்னோட சகோதரர்களோடு சேர்ந்து விளையாடி இருப்பார். உறவினர்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டிருப்பார். பண்டிகைகளுக்கு போனாருன்னு வேணும் சொல்லுது. பண்டிகைகளுக்கு போனால் எப்படி இருக்கும்? அங்கே நார்மலாகவே நம்ம சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன்னா பசங்களுக்கெல்லாம் என்ன வந்துடும், தனி ஒரு சந்தோஷம். எல்லோரும் ஒன்றா ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படி சர்ச்சு நடக்கும்போது வெளியே அவங்கெல்லாம் விளையாடிட்டு அது ஒரு சந்தோஷம். பண்டிகைகள். இயேசு அப்படி வாழ்ந்தார். இதெல்லாம் ஏன்? நம்மோடு இருப்பதற்காக. அவர் ஏன் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்தாருன்னா, நம்மோடு வாழ்வதற்காக. அவர் ஆதி முதற்கொண்டு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை ஒரு 30 வருஷம் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்துட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இவ்வளோ ஆண்டவர் செஞ்சார்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் தமக்கு சொந்தம்னு சொல்ற ஒரு கூட்டத்தில் வந்து பிறந்து வளர்ற. எந்த அளவுக்கு அவரை எப்படி நம்ம கூப்பிட விட்டாரு? தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட விட்டார். ஆனா இவர் யாரு? தாவீதனுடைய ஆண்டவர். எப்படி கூப்பிட விட்டாரு? தாவீதின் குமாரன் தன்னை அழைக்க விட்டார். அவ்வளவு அந்த பாசத்தின் நிறைவுல ஆண்டவர் பண்றாரு. ஆனா வேதம் சொல்கிறது, அவர் தமது சொந்தமானதிலே வந்தார், அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரித்தார்கள். அதாவது நீங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாராம்? ஒட்டக மயிர் உடையை உடுத்திருப்பாரு. என்ன சாப்பிட்டாரா? வெட்டி கிளியை சாப்பிட்டாருன்னு இருக்கும். ஆனா அவரை கூட நீர் மேசியாவான்னு கேட்டாங்க. கேட்குறாங்க,
நீர் தான் வரப்போகிற மேசியாவா அப்படின்ட்டு வேணா வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்னை யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள் அப்படின்னு இருக்கும். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிப்போம்னா, யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயத்தில் யோசனையாக இருக்கையில் அப்படின்னு இருக்கும். அப்போ ஜனங்களுக்கு ஒட்டக மயிர் அணிஞ்சிட்டு காட்டில் வனாந்தரத்தில் தனியாக இருந்து வெட்டுக்கிளியை சாப்பிட்டுட்டு இருந்தவனை கூட யாராக ஏற்றுக்க மனசு இருந்துச்சு. கிறிஸ்து மேசியா வரப்போகிறவர் இவர் தான் ஏற்றுக்க மனசு இருந்துச்சு. ஆனால் பாவிகளோடு கூட வந்து ஒன்றாய் உட்கார்ந்து பந்தியிலே புசிச்சு ஆயக்காரரையும் விபச்சாரிகளையும் தள்ளி விடாம, சமாரியர்கள் என்று ஒதுக்கி விடாம, எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் ஒன்றா வச்சு எல்லாருக்கும் வியாதிகளை சுகமாக்கி எல்லாவற்றையும் செய்து அவர்களோடு கூட உறவு கொண்டு தன்னுடைய ஸ்தானத்தை தாழ்த்தி சகலவற்றிலும் நம்மை வெறுமையாக்கி ஒரு ராஜ குலத்தில் பிறந்து எல்லாருக்கும் ராஜாவா அப்படியே வந்து உட்காராம அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானவரை வேதம் சொல்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இவ்வளவு துக்ககரமான ஒரு விஷயத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாங்க, கர்த்தர் நம்ம இடத்துல வந்துட்டார். அல்லேலூயா. அவங்க மட்டும் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க நிராகரித்தாங்க. கர்த்தர் அங்கேருந்து அப்படியே கிளம்பி இந்த காட்டு ஒளிவ மரத்தின் இடத்துல வந்து நம்மோட ஒரு உறவாக இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு வேதத்தின் ஒரு சம்பவத்துல இருந்து இதை நான் வந்து பழைய ஏற்பாட்டில் இது ஒரு நிழலாக எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை வைத்து இந்த காரியத்தை மாத்திரம் தியானித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராம புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நான் அந்த சம்பவத்தை சொல்லி ஒவ்வொரு வசனமா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். மோசே என்ன பண்ணுகிறாரு? பிறக்கிறார். யார் இவர்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சகன். இவர்களை ரட்சித்து வெளியே கூட்டிட்டு போறவர் தான் யாரு? இந்த மோசே. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேரம் நடத்த போகிறவர் தான் யாரு? இந்த மோசே. ஆனா இவர் எங்க இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரண்மனையில் இருக்கிறாரு. சகல ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் நிறைஞ்ச அரண்மனையில் இருக்கிறாரு. இப்போ மோசே யோசிக்கிறார், என்ன பண்றாரு? அதனுடைய 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அப்படின்னு இருக்கும். அதாச்சு மோசேக்கு தெரியும் தான் யாரு? ஒரு இஸ்ரவேலன். அது தெரியாம அவர் வளரல. தான் ஒரு இஸ்ரவேலன் தெரியும். பெரியவன் ஆகிறான், ராஜ குலத்துல இருக்கிறான். ஆனா அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான்? நான் எங்க போறேன்? என் ஜனங்க கிட்ட நான் போறேன். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல இப்படியாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். 24வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அப்படின்னு இருக்கும். இப்போ இவன் ராஜாவா ஆக போறான். யார் இவன்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அடுத்த ராஜா ஆக போற ஸ்தானத்துல இருக்கிறவன். இவன் என்ன பண்றான்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் அப்படின்னு. இதே இயேசுவை குறித்து சொல்லும் போது அவர் பரலோகத்துல செல்ல பிள்ளையா இருக்கிறாரு.
ஆனால் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, இந்த ராஜ வாழ்க்கை எனக்கு வேணாம், இதை நான் வெறுத்துட்டு நான் எங்கே போகிறேன், என் ஜனத்தோடு நான் போய் வாழ்கிறேன் அப்படின்னு கிளம்பி வராரு. வந்து ஜனத்தோடு வாழ்வதற்காக வந்து பார்க்கும் பொழுது ஜனம் துன்பப்படுது, ஜனத்திற்காக நிற்கிறாரு. ஆனால் இந்த ஜனம் என்ன தெரியுமா பண்ணது, அதனுடைய 13வது வசனம், அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷன் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இப்போ மோசே யாருக்காக போராடுறாரு? தம்முடைய சொந்த ஜன இஸ்ரவேலருக்காக போறாரு. ஆனா இஸ்ரவேலர் என்ன சொல்றாங்க தெரியுமா அவனை பார்த்து, உன்னை எங்க மேல அதிகாரியா வச்சது யார்? உன்னை எங்களுக்கு மேல தலைவனா வச்சது யார்? இயேசுவை பார்த்து இதே தான் பரிசெயர் சதுசேயர் கேட்டான், நீ தேவன் எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க எப்படி எங்களுக்கு தேவனா இருக்க முடியும்? இப்போ என்ன ஆகுது, காரியம் வெளிப்படுது, மோசே இனி அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை. அதனால மோசே என்ன பண்றாரு, எங்க கிளம்பி போறாரு, மீதியான் தேசத்திற்கு போறாரு. இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் மோசே எங்க போக வேண்டியது இருந்துச்சு, மீதியானுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 13வது அதிகாரம் 44, 45 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினாலே நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். 46வது வசனம், அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்துக்கு போகிறோம். ஏன் புறஜாதியார் இடத்துக்கு ரட்சிப்பு வந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலர் அதை தள்ளினார். மோசே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்த பொழுது இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, நீ எங்களுக்கு அதிகாரியா உன்னை வச்சது யாருன்னு அவனை தள்ளினாங்க. உடனே மோசே இப்போ எங்க வந்தாச்சு, மீதியான் தேசத்துக்கு வந்தாச்சு. மீதியான் தேசத்துல அவர் வராரு. அங்கே அவருக்கு யார் மனைவியாக கொடுக்கப்படுறது, சிப்போரால் மனைவியாக கொடுக்கப்படுகிறார். இப்போ மோசேயும் சிப்போராலும் சேர்ந்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குமாரனுடைய பேர் என்ன தெரியுமா, கெர்சோன் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கோம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் அவர் புறப்பட்டு போவார். அதனுடைய 20வது வசனத்தில் அவர் வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுவார். யாரால? ரெகுவேலால, புறஜாதியாரால மோசே ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரு. ஏற்றுக்கொள்ளப்பட்டு 21வது வசனத்தில் சிப்போரால் மோசேக்கு கொடுக்கப்படுகிறாங்க. அதனுடைய 22வது வசனத்தில் அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோன் என்று பெயரிட்டான் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் இது ஆவிக்குரிய ரீதியாக சொல்றேன். சிப்போரால் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். சிப்போரால் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம், பேர்டுன்னு அர்த்தம். கெர்சோன் அப்படின்னா புறஜாதின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மோசேயை இயேசுன்னு எடுத்துக்கோங்க. சிப்போரால் பறவை, பரிசுத்தாவியானவர் எதை போல இருக்கிறாராம், புறாவை போல இருக்கிறார். இயேசுவும் பரிசுத்தாவியானவர் சேர்ந்து அதிலிருந்து வெளிப்பட்டவர்கள் தான் யார் தெரியுமா, இந்த புறஜாதியாராகிய இந்த மணவாட்டி சபை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் இயேசுவும் சேர்ந்து எதுவும் உருவாகலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுனுடைய மீட்பும் பரிசுத்த ஆவியானவருடைய தேறுதலும் ஆறுதலும் சத்தியமும் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டு வெளிவந்தது தான் எது தெரியுமா, மணவாட்டி ஆகிய சபை. அல்லேலூயா. கெர்சோன் வெளிப்பட்டது, புறச்சாதி வெளிப்பட்டுச்சு.
இந்த மோசேயை இஸ்ரவேலர் ஒதுக்கினாங்க, ஆனா மீதியான் ஏற்றுக்கொண்டான். மீதியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சண்டைன்னு அர்த்தம். இந்த உலகம் எதால நிறைஞ்சிருந்துச்சு தெரியுமா? வன்முறைகளும் கொடுமைகளால் நிறைந்திருந்த இந்த சண்டை நிறைந்த இந்த உலகத்துல மோசேயும் சிப்போராலும், அதாவது இயேசுவும் பரிசுத்தாவையும் சேர்ந்து ஒரு புறஜாதியை பெற்றெடுத்து அந்த புறஜாதி மோசேயின் சுதந்திரவாளியாக மாறினது. அல்லேலூயா. மோசே மூலமா வந்ததுனால இப்ப இந்த கெர்சோன் யாரு? புறஜாதியா இருந்தாலும் அவன் இஸ்ரவேலுக்கும் சொந்தமானவன். அதனால தான் இஸ்ரவேல் என்றும் இல்லை, யூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் அல்ல, யாருமே அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் அவருடைய புத்திரர்களாக மாறும். அல்லேலூயா. இப்ப கெர்சோனால எங்க தெரியுமா போக முடியும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போக முடியும். ஏன்னா மோசே என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். மோசே எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். கெர்சோன் இப்ப யாரு? அவன் புறஜாதி தான், ஆனா இப்ப எதுக்குள்ள வந்துட்டான்? இஸ்ரவேல் லேவிக்குள்ள வந்துட்டான். எங்க போலாம்? இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு போலாம். இயேசு பிரதான ஆசாரியராய் நமக்காக என்ன பண்ணாராம்? முதலாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாராம். அவர் போனபடினால நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறனால நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அதுக்குள்ள போவதற்காக. இதுல இன்னும் ஒரு காரியம் இருக்கு. இப்போ புறஜாதி வந்தாச்சா? புறஜாதியை மீட்கப்பட்டாங்களா? 40 வருஷம் கழிச்சு திரும்ப யாரு எகிப்துக்குள்ள வந்தது? மோசே திரும்ப இஸ்ரவேலுக்கு மீட்பனாக வந்தார். அதே போல நம்முடைய கிறிஸ்து மீண்டும் இஸ்ரவேலை மீட்க ராஜாவாக வருவார். அல்லேலூயா. இந்த சம்பவம் அப்படியே இந்த வேதத்தின் முழு காரியத்தையும் உள்ளடக்கியது. இதுதான் நடக்க போகுது. இயேசுடைய பெரிய ஆசை நம்மோடு இருப்பது, நம்மோடு வாழ்வது, நம்மோடு உறவு கொள்வது. அந்த உறவுக்காக அவர் ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினார், இஸ்ரவேல் என்று. அவர்கள் அவரை தள்ளிவிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, அவரை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியாக கர்த்தர் சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இப்போ ஆண்டவர் எங்கே நிற்கிறாராம்? வாசற்படியில் நிற்கிறார். நானும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டுமா, என்னோட உறவாக இருப்பீங்களா அப்படின்னு வாசற்படியில் நின்று கதவை தட்டுறாராம். யார் கதவை திறக்கிறார்களோ அவர்களிடத்தில் அவர் பிரவேசிப்பார். அதான் உன்னத பாட்டில் அழகாக இது ஒரு காதல் கதையாக எழுதப்பட்டிருக்கோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து இப்போ இங்கே மணவாட்டி என்ன பண்ணுறா? நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்படிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போளமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார் அப்படின்னு. அதாவது கொஞ்ச காலம் நமக்கு இருக்குங்க. ஏசு எங்கே நிற்பார்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுவார்.
ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான்னா அவர் உள்ள வந்துடுவார். ஆனால் ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்லுது. அன்னைக்கு கதவை திறக்கணும்னு ஆசைப்படுவோம். திறந்தா யார் இருக்க மாட்டா? நேசர் இருக்க மாட்டார். இந்த கிருபையின் காலம் எதற்கான காலம் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரோடு சொந்தம் கொள்ளுகிற காலம். இந்த காலத்துல யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அவருடைய மணவாட்டி என்று அழைக்கப்படுவாங்க. இனி அவர் என்னதான் திரும்ப இந்த பூமியில வந்தாலும் அவர் ராஜாவாய் தான் வருவாரே தவிர்த்து உறவு கொள்ள வரமாட்டார். ராஜாவா தான் வருவார். உறவு யாருக்குன்னா இன்று அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, இன்று அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. அதனாலதான் கலாத்தியர் எழுதின நிருபத்துல அப்போஸ்தலன் இப்படியாக எழுதுவார். கலாத்தியர் அதனுடைய 3வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்களே. அதில் தான் கடைசியாக இப்படி இருக்கும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அதே பேதுரு இப்படியாக எழுதுகிறார். 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாமெல்லாம் என்ன ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோன்னா, நம்ம நினச்சா ஆண்டவரை என்னவா மாற்றிக்கலாம் தெரியுமா? நம்முடைய சொந்தமாக மாற்றிக்கலாம். அவர் என் தேவன் அல்ல, அவர் என் அப்பான்னு என்னால் சொல்ல முடியும். அவர் என்னுடைய மணவாளன் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்போ இருக்கிற ஸ்தானம் எப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியுமா? அவரை இந்த உறவுக்குள்ளாக என்னால் சேர்த்து கொள்ள முடியும். நமக்கு 2 ஆப்ஷன். அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது அவரை நாம் இஸ்ரவேலரை போல புறக்கணிக்கிறோம். இயேசு ஏன் குழந்தையாக வந்தார்? நம்மோடு வாழ்வதற்காக. இன்றைக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னன்னா, அவர் வாசப்படியில் நிற்கிறார். அவர் வாசப்படியிலே தான் இருக்கிறார், எங்கேயும் போகல, தட்டிக்கிட்டே இருக்கிறார். இடம் தருவியா, எனக்கு இடம் தருவியா, என்னோட சொந்தம் கொண்டாடுவியா, தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காலம் இருக்கிறது, ஏற்கனவே சொன்னது போல நேசர் என்ன பண்ணிடுவாரு? கடந்து போயிடுவார். அன்னைக்கு எப்படி தினமா போய் நேசரை கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிரும். தெருவில் போகும்போது போகிற வரவங்களாம் அடிப்பான். அந்த நீங்கள் உன்னத பாட்டில் போய் படிச்சிங்கன்னா இருக்கும். அவள் தெருக்கல்ல போய் தேடுவா, அவளை அடிப்பாங்க. அதனால தான் உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த நாட்களில் யார் மிருகத்தின் முத்திரையை தரிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் யார் கொடுமைப்படுத்துவா? அந்த மிருகம் கொடுமைப்படுத்தும். அதை சகித்து இரத்த சாட்சியாக மறிச்சா என்ன உண்டு? ஒரு மீட்பு உண்டு. திரும்பவும் ஏதோ ஒரு வகையில் போய் சேரலாம். ஆனால் அந்த பாதை இந்த லகுவான பாதை அல்ல. நினைக்கிறது போல இருக்காது, நிற்க முடியாது. அதனால தான் நீ காலாட்களோடு ஓடும் பொழுதே நிலைத்து போனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. சமாதான பூமியிலே நீ வாழ்கிறது உனக்கு கடினமானா யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? நீ என்னவோ சொல்ற, நான் அன்னைக்கு கூட நான் ஆண்டர்கிட்ட வந்துடுவேன், இன்னைக்கே நம்மளால ஆண்டர்கிட்ட வர முடியல, கதவை திறக்க முடியலன்னா அன்னைக்கு எப்படி கதவை திறக்க முடியும்? அவரை நாம் சொந்தமாக கொள்ள வேண்டும். நம்ம கடைசியில் எப்படி திரும்ப மாறிடணும்? ஆண்டவர் உங்களை தவிர எனக்கு சொந்தம் யாருமே இல்லைன்ற நிலவரத்துக்கு நம்ம வரணும். எனக்கு என் ஆண்டவர் மாத்திரம், நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும்பா அப்படின்ற ஒரு நிலவரத்துக்கு நாம் வருவோமானால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. இந்த ஸ்டாண்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த சூலமித்தியால் சொல்கிறா, என் வஸ்திரங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? கழற்றி போட்டுட்டேன். அதாவது
நான் இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் வர முடியாது. ஆனால் அந்த நிலவரத்தையும் சகித்து மணவாளனுக்கு ஒருத்தவங்க கதவை திறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உடைய உடுத்துறா, எல்லாமே செய்கிறா. ஆனால் யாரை போய் உடனே பிடிக்க முடியல? மணவாளனை பிடிக்க முடியல. நம்ம நிறைய காரியங்களை காரணம் காட்டி என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்? உங்ககிட்ட வந்துடுறேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்? உங்கள்கிட்ட நான் வந்து உங்கள் சமூகத்தில் வந்துடுறேன். அதான் ஒருத்தவனை கூப்பிடுவார் இயேசு, என்னை பின்பற்றுவா அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். அதாவது அவங்க அப்பா அப்போ சாகலை, உயிரோட தான் இருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? எங்கள் அப்பாவெல்லாம் செத்து போட்டோம், எனக்கு எல்லா கடமையும் முடியட்டும், அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்? உங்கள் பின்னாடி வரேன். ஆண்டவர் சொல்லுவார், மரித்தோரை அடக்கம். நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா காலம் போய்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் காரணம் இருக்கும். இதன் மத்தியில் அவரை நாம் சொந்தமாக மாற்றும் பொழுது நாம் அவருடைய மனவாட்டியாக மாறும். அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் நம்ம சொல்ல